ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது வீமனுடைய ஒரு 2 ஸ்டார் ஓகேவா. இந்த நேம் வந்துட்டு ஹாத் சேவ் ஒன்டி மாடல், பட் ஹீஸ் ஆல்ரெடி மேரிட். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே 2 பர்சன் என்ட்ராகிறாங்க. அவங்க பின்னாடி 2 பர்சன், மொத்தமாக 4 மெம்பர்ஸு. இப்போ ஒரு பர்சன் போயிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வர, காய்ச்சல் நானும் வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க நானும் சொல்லிட்டு அப்படி நிறைய எங்கே இருந்தாலும் தெரியல, ஹரிபரியா அவ்வளோ பெரிய ஏறிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும், என்னத்துலாம் அப்படி கேட்குறாங்க. காய்ச்சல் தப்பாக எடுத்துக்காதீங்க, நேற்று சண்டே லீவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோமா, நீங்கள் மண்டே கொஞ்சம் எந்திரிக்கவே லேசி ஆகிட்டாதான், தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்போ சொல்லிட்டு எல்லாம் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போது ஒரு பஸ் திரும்பி பார்க்குறோம், ஐயோ டேங்க் சார் இருக்காரா சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போது நமக்கு காய் பார்க்கணும், சரி ஓகே ஒரு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லிஃப்ட் மூணு ஆகுது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக நின்றுருக்காங்க. ஒரு பசங்க ப்ரீத் பண்ணி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பர்சன் அவங்கள்ட்ட க்ளோஸாக நிற்கிற மாதிரி வராங்க. சடனாக அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஹெட் போல் ஹேண்டை வச்சு க்ளோஸாக எடுத்துடுறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்க பார்த்தாக்க ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க டச்சஸ் பட்டதும் இப்போ காய் பார்க்குறாங்க. டேங்க் வேறு ஒரு க்ரௌடாக தான் பிடிக்காது சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேங் ஒரு மாதிரி இருக்காரு, என்னது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா டேவோட ஹேண்டு ஒரு பர்சன் ஹிப்பில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எப்படி லைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு. காய் பார்க்குறாங்க. அட பாவி, என்னடா பண்ணிட்டு இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. அவன் மேரேஜ் ஆனவன்டா, அவனை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. செகண்ட் அவன் ஹிப்லேயே ஹேண்டை வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கானே சொல்லிட்டேன். பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் யார்கிட்டையும் லவ்னு சொல்ல மாட்டான். ஆனால் என்னமோ அந்த ஜிம்மி மேலே மட்டும் ஒரு பைத்தியமாக இருக்கானே, இது என்னவா இருக்கும், இருந்தாலும் சும்மா சார் கூடாது, ஜோடி அழகாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. டைம் ஜிம்மில் க்ளோஸ் அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த லிஃப்ட் அழகமான போயிட்டுருக்கு. போயிடலாம் ஒவ்வொரு ஃப்ளோராக வந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பாக இறங்குறாங்க. ஏன்னாக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 7th ஃப்ளோர் வருது. ஜிம்மி பார்க்குறாங்க. செகண்ட் கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா ஜிம்மி கேட்குறாங்க. டைம் இன்னும் குறிப் பண்ணி க்ளோஸாக டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபீல் டச்சஸ் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே விட்டுடா கை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப ஹேண்ட் எடுத்துறாங்க. ஜிம்முக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடி தள்ளி நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம மேக்கப் பார்க்குறாங்க. டே காய் சொல்கிறேன், என்னடா சொல்கிறாங்க, ஏன்னா அந்த டே எப்படி இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. என்ன கடை எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மின் அந்த 8th ஃப்ளோர் வருது, எல்லாருமே இறங்கிடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜிம்மின் உனக்கு உனக்கான ஷூட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃப்ளோரில் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார், ஜிம்மின் போயிட்டுமே ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மோட ட்ரெஸ் எடுத்து ஜிம் வேர் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக ஜிம் ரெடி ஆகிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே மேக்கப் அரசு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. காய் நிறைய சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சும்மா சொல்கிறதா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகுடா நீ சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆமாம் காய் நான் உனக்கு கேட்கவாமும் சொல்கிறாங்க. எப்படி நான் இவ்வளோ ப்ராஜெக்ட் நீ உங்கள் கம்பெனியில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதானே எனக்கும் டவுட்டாக இருக்குது. எனக்கு எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு மாடல் தேடுவாங்க. ஆனால் ஒரு மாடலை கூடவே வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அந்த டேவை மட்டும் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அதுவா எங்கள் கம்பெனியோட ஆர்டர் பண்ண ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம்முக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அங்கே அவர் ரூம்லேருந்து இப்போ தான் இன்டர்வியூவில் வரல வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற பிளேஸ்க்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. கேமராமேன் ரொம்ப ரசித்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நம்ம ஜிம்மினா டேக்கு அது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு இருக்கு. டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. பாரு முறைக்காது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஷூட் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. காய் ஓவரா சொல்கிறாங்க. இல்லை என்ன ஒரு ட்ரெஸ் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜிம் போட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு போடுறாங்க. போட்டு வந்து நின்றுருக்காங்க. டே அங்கே அவரோட மொபைல் வந்து பர்சனலாக ஜிம்மில் பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி எடுக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக ரொம்ப அழகாக ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு போவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஆமாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மி கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் போவா டக்குன்னு ஜிம்முக்கு ஒரு கால் வரும். ஜிம் பார்க்குறாங்க. 1 செகண்ட் காய் சொல்லிட்டு ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் தம்பி நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அதுவா கிராண்ட் மேக்கர் சொல்கிறாங்க. கிராண்ட் மேக்கர் சொல்கிறாங்க. கிராண்ட் மேக்கா அடிப்படை சொல்கிறாங்க. எந்த கிராண்ட் மேக்கா புரியல சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட் மேக் ஏன் கிராண்ட் மேக்கா என் கிராண்ட் மேக் எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உடனே வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பேனிக் ஆகுறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. காய் நான் உடனே போனேன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது நீங்கள் கிராண்ட் மேக் அடிப்படுத்தான்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மேக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். இப்போ காய் பார்க்குறேன். சரி ஓகேவா நானும் வர சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ டேவும் நடந்த காய் சொல்கிறாங்க. சரி நானும் வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வா சொல்லிட்டு இப்போ டே ஜிம்மின் காய் 3 பேரும் உங்கள் காரில் போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தானே வராங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே ஒரு அஜ்மா நின்றுருக்காங்க. அவங்க மேலே ஷர்ட்லாம் பிளட்டாக இருக்குது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அஜ்மா என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம்மி தம்பி கிராண்ட்மா உங்களை பார்க்க வந்தாங்க சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கா ஆமாம் சொல்கிறாங்க. நீ கிராண்ட்மா உங்களை பார்க்க வந்தாங்களா அப்புறம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நேரம் பார்த்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
அம்மா கிராண்ட்மாக்கு என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சிருச்சு எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா? ஆமாம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. கிராண்ட்மா மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவங்க என்னோட ஷர்ட்டை பிடிச்சிட்டாங்க. நீ எப்போ என்னோட கிராண்ட்சன் வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சி கேட்டாங்களா. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் கிராண்ட்மா புஷ் பண்ண பாரு, கிராண்ட்மா கொஞ்சம் கீழே வந்து விழுந்துட்டாங்க. அப்போ தான் ஹைட் அடிப்பிடிச்சு பிளட் நிறைய போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மா அழகாங்க. அஜிமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஜிமோட டெலிவரி பண்ணுறாங்க. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, யாரும் ஆட்டக்கூடாது நினச்சினோம். அவங்களுக்கே சில ஜிமின் ரொம்ப அழுறாங்க. கிராண்ட்மாக்கு அப்படி ஜிமின் ரொம்ப அழுதுருக்காங்க. இப்போ டேக்கும் காய்க்கும் புரியல. இப்போ நான் காய் பார்க்குறேங்க. அஜிமா என்ன நடக்குது எனக்கு புரியல, நீங்கள் யாரும் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ஜிம்மோட கிராண்ட்மா ஊர்லேருந்து வந்தாங்கப்பா சொல்கிறாங்க. எழுந்துக்காம அவங்க வில்லேஜ்ல வந்திருந்தாங்க. இப்போ அதிகமாக வரமாட்டாங்க, எப்போயாவது வருவாங்க. மேக்ஸிமம் வரும்போது ஜிம் வீட்டில் தான் இருப்பார். எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேராக இருப்பார் சொல்கிறாங்க. ப்ரிப்பேராக புரியல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஜிம்முடைய ஃப்ரெண்டு தான். நீங்கள் சொல்ல எங்கிட்ட ஜிம் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ அஜிமாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஷென்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஷென்னு சொல்கிறாங்க. அவன் நல்லவனே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப மோசமானவன் சொல்கிறாங்க. என்னென்னு காம ரொம்ப மோசமானவன். ஜிம்மில் ஒரு ஹியூமன் ட்ரீட் பண்ணவே மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சீப்பான ட்ரீட் பண்ணுவான் சொல்கிறாங்க. என்னென்னு காம ரொம்ப மோசமாக நடத்துவான். ஜிம்மில் ஒரு ஹியூமனாக பார்க்கவே மாட்டான். ஒரு ஒய்ஃபை கூட நடத்த மாட்டான். இப்போ ஒரு மெய்டு மாதிரி நடத்துவான். ஜிம்மில் அவங்க அன்பாக்கு தெரியக்கூடாது சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஹைட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஜிம் லைஃப் என்ன நடந்தாலும் அவங்க அன்பாக்கு தெரியாமல் ஒரு நல்லா இருக்க மாதிரி ஹாப்பியாக இருக்கும் போது காமிச்சிட்டு இருந்தாரு. ஜிம் எப்போ அவங்க அன்பாக்கு வரதா இருந்தாலுமே ஜிம் வந்துட்டு சென்னைக்கிட்ட சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவனும் வந்துட்டு ஆக்டிங் மட்டும் பண்ணுவான். எனக்கு ஜிம் வந்து ஃபேவராக அவன் என்ன கேட்டாலும் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால் ஜிம் அவனும் கோஆப்ரேட் பண்ணுவான். இன்றைக்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாங்க சொல்கிறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக சொல்கிறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட சொல்ல முடியாது, அது அஃபேர் சொல்கிறாங்க. அஃபேர் ஆமாம் அஃபேர் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவங்க ஃபேமிலியோட எனிமியோட பொண்ணு. அந்த ஷென்னோட கிராண்ட்மாக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு அவங்க எனிமியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு மார்னிங் பண்ணிட்டாங்க. மேட்ச் பண்ணி கூட சொல்லிட்டு ஜிம்மில் தான் மேட்ச் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவன் ஸ்டில் வந்து அந்த பொண்ணு கூட தான் இருக்கான் சொல்கிறாங்க. என்னென்னு அவன் ஸ்டில் அந்த பொண்ணு கூட தான் இருக்கான். அந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வருவா. ஜிம்மில் அந்த டைமில் வருவான். வந்துட்டு அவளுக்கு என்ன வேணுமோ எடுத்துப்பா. இன்றைக்கி அவங்க வந்துருந்தாங்களா சொல்கிறாங்க. அந்த கிராண்ட்மா வந்தாங்களா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது. என் கிராண்ட்மா பார்த்துட்டாங்க. அப்போ கிராண்ட்மாக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் இப்படி பண்ண, ஏன் கிராண்ட் சனை ட்ரீட் பண்ணுறேன், இவ்வளோ இருக்கா அந்த பொண்ணு கூட இருக்கா சொல்லிட்டு அவன் ஷென்னோட ஷர்ட்டு பிடிச்சிட்டாங்க. ஷென்னுக்கு அவங்க வந்து கிராண்ட்மா புஷ் பண்ணிட்டு இங்கே பாரு, இவன் தான் எனக்கு எல்லாமே, உன் கிராண்ட் சன் எனக்கு ஜஸ்ட் மெய்டு மட்டும் தான், மெய்டாக தான் டிசர்வான பாசம் அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா மனசோட ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டான். இதுக்கு ஜிம்மி எனக்கு தெரியறதுலாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே ஜிம்மோட கிராண்ட்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஜிம்மி அதெல்லாம் ஹைட் பண்ணி அவங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. பார்த்து அதுக்கு அவங்க பிடிச்சி வர தள்ளிவிட்டான். பிளட் வேறு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா அழறாங்க. ஜிம் தம்பி இவ்வளோ சபரான ரீசன் கிராண்ட்மா வந்து அழகாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியக்கூடாது. செகண்ட் சென்னோட கிராண்ட்மா வர ஜிம்மோட கிராண்ட்மாட்ட ஜிம்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீ சென்னை விட்டு போகக்கூடாது அப்படி சொல்லி ப்ராமிஸ் வாங்கினாங்க. ஜிம் வந்து அவங்க கிராண்ட்மாக்காகவும் சென்னோட கிராண்ட்மாக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அஜிமா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மேரேஜ் லைஃப்பில் சொல்கிறாங்க. அட நீ வர தம்பி, இது மேரேஜ் லைஃப்னு சொல்ல முடியாது, ஹெல்லுன்னு சொல்லலாம். அந்த ஹெல்லுக்குள்ளே அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் சொல்கிறாங்க. எப்போவுமே நீ எனக்கு டிசவான பாசம் இல்லை, அவன் மெய்டுன்னு தான் சொல்லுவான். நீ வந்துட்டு ஒரு ஸ்லேவாக இருக்கக்கூட தகுதி இல்லாமல் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லுவான் சொல்கிறாங்க. என்னென்னு அவன் அவ்வளோ காயப்படுத்துவான். குழந்தை ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகுது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம அஜிமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அழகு வருது. எனக்கு ஒரு விஷயம் இருக்குனாக்கா இந்த பையன் எங்கன்னா இந்த லைஃப் விட்டு போகணும், பெட்டராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது டேக்கும் காய்க்கும் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. அவன் அவ்வளோ சாப்பிட்றான். ஆமாம் அவன் ரொம்ப ரொம்ப சாப்பிட்றாங்க. வாழ்க்கையில் அவன் படாத கஷ்டமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட்மா பிடிக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய இறந்து போயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்? ஆமாம் அந்த குழந்தைய இறந்து போயிடுச்சுப்பா சொல்கிறாங்க. அது கூட இவங்களால தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால சொல்கிறாங்க. ஆமாம் அவள் தான் காரை வச்சு ஜிம்மில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணி அந்த குழந்தை இறந்துச்சு. அதுக்கு ரீசன் கூட இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகு வருது. என்னென்னு ஆமாம் அவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்போ சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. இப்போ எதுக்காக இப்படி ஒரு லைஃப் சொல்கிறாங்க. ஜிம் வந்து எவ்வளோ டைம் இந்த லைஃப் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி போயிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ரெண்டு கிராண்ட்மாவுமே வந்துட்டு அவங்க பாசன்ற பேரை ஜிம்மில் சஃபராக வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மு கிராண்ட்மாக்கு இப்படிலாம் தெரியாது. ஷென்னு கொஞ்சம் அரகண்ட் மட்டும் தெரியும், மற்றபடி அவங்க நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு ஷென்னோட ரியல் கேரக்டர் தெரிய வந்துச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க அஜிமா சொல்கிறாங்க. ஷென்னோட கிராண்ட்மானாக்கா மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. இவங்களோட வெட்டிங் என்ன சொல்லி மட்டுமே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டேக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. டேவும் காய் ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ அஜிமா பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க பேஷனட் அட்டெண்டர் சொல்கிறாங்க. நாங்கள் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பில் அவங்க பாருங்கள் பில் வந்து பே பண்ணிவிடுங்க. எனக்கு இப்போ உடனே சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. சர்ஜரி ஆமாம் ஏன்னா ஹெட்டில் ரொம்ப அடிபட்டுருக்கு, உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க கொடுங்க சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க, ஒரு வெயிட்டிங் கார்டு எடுக்கிறாங்க, எடுத்துட்டு காய் அப்படி சொல்லி ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம காய் வாங்கி பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பில் பேப்பர்லாம் போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ மணி இல்லை அதில். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, இவ்வளோ மணி இல்லை சொல்லிட்டாங்க. டே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ மணி இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே அவரோட கார்டு எடுத்து கொடுக்குறாங்க, அந்த அதில் பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பில்லை பே பண்ணிடுறாங்க. இப்போ கிராண்ட்மாக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. 3 hours ஆகுது. ஜிம் அழுதுட்டே இருக்காரு. சும்மா எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. காய் கூட்டேக்கும் என்ன சொல்கிறது, டே போயிட்டு ஜிம் டேஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி நீடர் பண்ணிட்டு நம்ம ஜிம்னோ டேஸ் டே வெயிட் பண்ணுறாங்க. பாரு எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னோட கிராண்ட்மா மட்டும்தான் டே அங்கே அவங்களும் எனக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த வேர்ல்டில் அனாதையாக மட்டும் தான் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, அப்படிலாம் அனாதையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலாக டாக்டர் 3 hours ஆஃப்டர் வந்து நான் வந்து பார்க்குறேங்க. பாருங்கள், சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ரொம்ப ஏஜ் பீப்புள் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ 1/2 hourக்கு அப்புறம் உங்கள் 2 மணி நார்மலோட ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிம்மின்ட்டு எல்லாமே என்ட்ரி ஆகுறாங்க. அஜிமா கூட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் உங்கள் கிராண்ட்மா ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஜிம் கிராண்ட்மா பார்க்குறாங்க. நான் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல சொல்கிறாங்க. கிராண்ட்மா கூட சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா உன்னோட லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். எனக்கும் அப்பா அம்மா நம்பி முடிச்சு போனாங்க. நான் பாரு உனக்கு எந்த மாதிரி லைஃப் கொடுத்துட்டேன், கிராண்ட்மா கூட எல்லாம் கொடுத்துட்டு தங்குவோம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. இல்லை கிராண்ட்மா நீங்கள் எந்த தப்பும் பண்ணல சொல்கிறாங்க. என்னடா செல்லும், நீ ஒரு ஏஞ்சல் தான், உன்னை போய்ட்டு அவன் அப்படி ஹர்ட் பண்ணுறான், உன்னோட பேஸை போய் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கான், உன்னோட வேல்யூவும் தெரியவே இல்லை. ஜிம் ரொம்ப கிராண்ட்மா ரொம்ப அழகாங்க. நானே ஸ்பாயில் பண்ணுறேன் லைஃப் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே கிராண்ட்மா ஒன்றில் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரீசன் நான் தான் பார்த்துட்டு ஜிம் கிராண்ட்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை பாருங்கள் நீங்கள் அழக்கூடாது, எனக்கு ஒன்றில் நல்லா தான் இருக்கா சொல்கிறீங்க. என்னத்தை நல்லா இருக்கா, உன் லைஃப்பில் எதுவுமே நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா ரொம்ப அழகாங்க. ஏன் உன் லைஃப்பை கடவுள் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம் அழக்கூடாது கிராண்ட்மா அழாதீங்க ஜிம் இந்தியா சர்வை பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்தா என்ன, எனக்கு உங்களை கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட இருக்கீங்க, எனக்கு அது போதும் சொல்லி ஜிம் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டேக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மோட சுச்சுவேஷனை பார்க்கணும். இப்போ நம்ம ஜிம் டேவோட டேஸ்லாம் டேவோட ஜிம்மோட கிராண்ட்மா டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற கிராண்ட்மா ஒன்றும் இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. நீங்கள் யாருப்பான்னு கேட்குறாங்க. இப்போ காய் நம்ம ஜம் டே ஒன்று இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நாங்கள் வந்து ஜிம்மில் பாஸ் கிராண்ட்மா சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இருப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பாஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ரிச்சான பர்சனாக இருப்பாங்க சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறேன். என்னாலும் கேளுங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. என் கிராண்ட்சனுக்கு அந்த சைக்கோ கிட்ட இருந்து கொஞ்சம் டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமா சொல்கிறாங்க. அன்றைக்கி கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பர்சனுக்கு ஜிம்மில் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வேணும், என் ஜிம்மில் லைஃப்பை வாழ வேண்டாம், அவனுக்கு வந்து பெட்டர் லைஃப் இருக்குது, எனக்கு குழந்தை வந்துட்டு பெட்டர் டிசர்வ் ஒரு பர்சன், இந்த டிவோர்ஸ் இந்த லைஃப் தான் அவனுக்கு வேணாம், வந்து பெட்டரான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. டேங்க பார்க்குறேன். கிராண்ட்மா சொல்கிறாங்க. ப்ளீஸ் பா என்னோட கிராண்ட்சனுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமா, அவன் கண்டிப்பாக வாழறதுக்கு டிசர்வ் பர்சன், பெட்டர் லைஃப் ஹாப்பியாக லைஃப் வாழணும், இந்த லைஃப் உனக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறியா, எங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் கண்டிப்பாக கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிம்பிளாக கிராண்ட்மா சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் அவங்க அந்த கிராண்ட்மா வந்துட்டு கேட்டாங்க தானே ப்ராமிஸ் பண்ண தான் சொல்லி என் ஃப்ரெண்டு, ஆனால் அவளுக்கு தெரியல அவங்க கிராண்ட்சன் எந்த அளவுக்கு குரூரான ஒரு பர்சன் சொல்லிட்டு எவ்வளோ சீப்பான ஒருத்தன் சொல்லிட்டு அவளுக்கு அவங்க கிராண்ட்சன் இம்பார்ட்டன்டாக எனக்கு என் கிராண்ட்சன் தான் இம்பார்ட்டன்ட் சரியா, எனக்கு உன் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாரிச்சிங்கன்னா லைஃப் வந்து ஒரு டைம் தான், ஆனால் சான்சஸ் நிறைய டைம் இருக்குது சரியா, அந்த சான்சஸ் யூஸ் பண்ணு. ஒரு பர்சன் சரியில்லைன்றக்காக அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றது தான் அந்த காலம் சரியா. இப்போலாம் காலங்கள் மாறிட்டு உனக்கும் பெட்டர் பர்சன் கண்டிப்பாக டிசர்வ் இருப்பாங்க. உன்னை யார் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க எந்த மாதிரி பர்சனாக கூட பரவாயில்ல, ஆனால் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனாக உனக்கு அவங்க கூட இருக்கணும், அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற கிராண்ட்மா அதை சொல்கிறாங்க. நான் சொல்கிற கேள்வி அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ டே பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன் கிராண்ட்மா சொல்லிட்டு இப்போ நம்ம டே போய்ட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டேங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யோன்ஜன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. பாரு யோன்ஜன் டேனாக்கா நம்ம டேவுடைய அத்தை பையன் செகண்ட் அவர் வந்துட்டு இப்போ லாயர் ஓகேமா அவர் பார்க்குறாருங்க. பாரு உனக்கு ஷென்னு தெரியல சொல்கிறாங்க. தெரியுமே ஷென் குரூப்போட சிஓ தானே. ஆமாம் சொல்கிறாங்க. அவனை பற்றி எல்லாம் பயோடேட்டாவும் எடுத்து சொல்கிறாங்க. ஏதாச்சும் கேட்குறாங்க. எல்லாம் பயோடேட்டாவும் எடுத்துட்டு ஒரு டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு டிவோர்ஸ் யாருக்கு அப்படி கேட்குறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் 2 பேருக்கு டிவோர்ஸ் பண்ணணும், பட் அவங்கள பற்றி நல்லா ப்ரூஃபும் அவங்க இது வரைக்கும் லீகல் திங்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆக்சிடென்ட் கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்டே சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் டீம் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் நீ சொல்ல பண்ணாமல் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீ ரொம்ப சப்பரேட் இல்லை செல்லம் சொல்கிறாங்க. பரவாயில்ல கிராண்ட்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஹாப்பியாக இருப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவிடாங்க ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட்மாவும் சரி சொல்கிறாமலே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம டே வந்துட்டு ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜிம் தான் சொல்கிறாங்க. இல்லை வேணா டே சொல்கிறாங்க. குடி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜூஸ் குடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மாக்கும் ஜிம் வந்துட்டு ஒரு போரிச்சு 5 பேர் ஊட்டி விடுறாங்க. இப்போ 3 days ஆண்டா ஜிம்மில் தான் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க. நம்ம காயிட்டே தான் மாறி மாறி கூட பார்த்துக்கிறாங்க.
கேட்குறாங்க. அச்சுமா வந்து அங்கே போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கிட்டன்னு. இப்படி 3 days ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் கொடுத்து ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அப்படி சொல்லிட்டு எங்கப்பா நீ எங்கே இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்கிறாங்க. என் வீட்டோட ஒர்க் வந்து பார்க்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் எங்கள் கிராண்ட்மா எதுக்கு கொஞ்சம் புஷ் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பாசன் பார்க்குறாங்க. உங்கள் கிராண்ட்மா லிமிட்டை கிராஸ் பண்ணி நடந்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. என் கிராண்ட்மா என்ன லிமிட்டை கிராஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. அவங்க ஏஜ்டு பீப்புள் ஏன் இது வரைக்கும் என்ன கஷ்டப்படுறது பத்தாத கேட்குறாங்க. ஓ என்னை எடுத்து பேசுறதுக்கும் தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறான். இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு வித்தின் 10 minutes வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ டீ தடசன் பண்ணிடுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு போவேன்னா சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக தேவை இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. இங்கே பறிச்சுட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு நீ பாரு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கையில் ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஷென்னை பார்க்குறேன் எல்லா டீட்டெயில்ஸுமே இது வரைக்கும் ஷென்னு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது உன்னோட ஆக்சிடென்ட்டோட கேஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆக்சிடென்ட் கேஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னால் அவ்வளோ சீக்கிரம் எதாவது கேதர் பண்ண முடியாது சொல்லிட்டு இதை நான் உனக்கு ஃபேவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போ நான் சொல்லிட்டு உனக்கு எது எதிர்பார்த்து நான் பண்ணல சேம் டைம் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நான் உனக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நீ மனசு சாரி நான் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கேஸ் சொல்கிறாங்க. நீ அவன்கிட்ட ஃப்ரீடம் ஆகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். இதில் ஒரு சைன் பண்ண மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் சைன் பண்ண மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. கிராண்ட்மா பார்க்குறாங்க. என்ன பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஜிம்மோட கிராண்ட் பார்க்குறேன். ஜிம்மின் தாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் சைன் பண்ணப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. சைன் பண்ணப்பா இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக வேணாம் சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஜிமா உள்ள வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்புறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. உன் லக்கேஜ் அப்படி சொல்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்க. பாருப்பா டேங்க தம்பிட்டு எல்லாமே சொன்னாங்க சரி அங்கே பாரு இதுக்கப்புறம் அந்த பசங்க கூட இருக்க வேணாம் ஓகேவா. நான் சின்ன வயசுல அந்த வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அவனை பற்றி தெரியும் உன்னை பற்றி தெரியும் சரியா. நீ ஹாப்பியாக இருக்கின்ற ஒரு பர்சன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ வர வேணாம் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. உன்னோட பெயின் அந்த கண்ணீர் எல்லாமே அந்த வீட்டோட அங்கேயே முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன சொல்ல தெரியாமல் இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சுமா சொல்கிறாங்க. அஜி உங்கள் பார்ப்பா சைன் பண்ணிட்டு எப்போ ஹாப்பியாக எடுத்தாங்க சொல்லிட்டு ரொம்ப அச்சுமா விஷ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்ம பார்க்குறாங்க. சைன் பண்ணி பாசிட்டாங்க. ஜிம்முமே இவ்வளோ டேஸ் நடந்தாலும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவரால் தாங்கிக்க முடியாமல் இருக்கும். ஜிம் தெரியாமல் வண்டி ஒரு டீப் கப் உடைச்சிருப்பாங்க. அது ஃபேவரட் கப்புன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஷென்னோட ஃபேவரட் கப்பு ஜிம்முக்கு தெரியாது. அது மேரேஜ் ஆன புதுசில் தான் உடைச்சிருப்பாரு. அப்போ ஜிம்மில் கண்ணில் பழிச்சிருக்கும் அரவணைந்திருக்கும். செகண்ட் அவர் கையில் அவர் ஹைபினாக லைட்டாக ஒரு கீரல் பருப்பு போட்டு விட்டுருப்பாரு. எனக்கு அது காஃபி கப் உடஞ்சிக்கானா அது இது மறக்காமல் இருக்கணும் அப்போ தான் நீ தப்பு பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஜிம்னு நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சி பார்த்தோட தாங்க முடியாமல் போகுது. அப்படியே அந்த பெயின்ஃபுல்லோடையே அந்த சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. சைன் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ டேங்க பார்க்குறாங்க. இதை நான் சப்மிட் பண்ணிடுறேன் ஓகேவா. அவன் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண மாட்டான். இது அவன்கிட்ட போயிட்டு ஜகத்துக்கு 2 hours ஆகும் சரியா. நீ வந்து ஒரு பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிராண்ட்மாக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா நம்ம இப்போ எங்கே போகலாம் வில்லேஜுக்கு போகலாம் மாஸ் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ பாரு ஜிம்மி இப்போ வில்லேஜுக்கு கிராண்ட்மா கூட்டிகிட்டு போக முடியாது. எனக்கு இப்போ தான் சர்ஜரிலாம் முடிஞ்சிருக்கு. அகைன் செக்கப்லாம் வர வேண்டியது இருக்கும். நீ இங்கே இரு சொல்கிறாங்க. எங்கள் வீடு எனக்கு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. என் வீடு இருக்குடா சொல்கிறாங்க. அது இப்போ டே பார்க்குறாங்க. வேணாம் நான் என்னோட வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. டேங்க அது சொல்கிறாங்க. என் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. கிராண்ட்மா பார்க்குறாங்க. இப்போ உனக்கு இந்த கஷ்டமோ எனக்கு அது கஷ்டமோ இல்லை கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜிம்முனையும் கிராண்ட்மா கூட்டிகிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்து அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. ஒரு பெரிய மேன்ஷனு ஜிம் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மினே டே காய் கூட தான் வந்துருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. கிராண்ட்மா இறங்க சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா இறங்கி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பெரிய மேன்ஷனு அதுக்குள்ளே வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேங்க சொல்கிறாங்க. இது எதையும் யோசிக்காத ஓகேவா நீ வா சொல்லிட்டு தான் ஜிம் லக்கேஜ் எடுத்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாசம் வராங்க. டேங்க் தம்பி சொல்கிறாங்க. அதே எல்லாமே ரெடியாக சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி எப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மின்னு அவங்க கூட போயிட்டுருக்காங்க. அவர் கிராண்ட்மாக்கு ஒரு பெரிய ரூம் ஜிம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் இப்படி ரூமில் கிராண்ட்மா இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு லக்ஸரியான ரூமு. டே பார்க்குறாங்க. கிராண்ட்மா நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ரூமாக சொல்கிறாங்க. பரவாயில்ல கிராண்ட்மா வாங்க சொல்லிட்டு இப்போ டே கூட்டிட்டு வராங்க. ஒரு பெரிய பெட்டு அவங்களுக்கு 4 மைல் நின்றுருக்காங்க. இவங்க யாரும் உங்களை பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. என்ன பார்த்துக்க இவ்வளோ பேர் ஆமாம் அவங்கள பார்த்துப்பாங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்காச்சும் ஏன்னா சேர்ந்து ஒரு டைம் கூட கிராண்ட்மா கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக பார்த்துட்டு இருப்பான். அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்படி ஒரு பாசன் என்னோட ஜிம் லைஃப்பில் தான் இவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பாஸாக இருக்கிறத விட இப்படி ஒரு பாஸ் நம்ம ஜிம்முக்கு ஹாஸ்பிட்டலாக தான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஏக்கமா கிராண்ட்மா டே பார்க்குறாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பாருங்கள் கிராண்ட்மாக்கு என்ன வேணுமே நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட கிராண்ட்மா போய்ட்டு அந்த பெட்டில் உட்காராங்க. 4 பேருமே ரெடியாக இருக்காங்க ஜிம்மோட கிராண்ட்மா பார்த்துக்கிறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மி நீ 3 days சரியாக சாப்பிடல தூங்கல அனுப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ வர கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மேன் அப்புறம் வந்து சொல்கிறாங்க நீ போப்பான்னு சொல்லி ஜிம் வந்து அவங்க கிராண்ட்மா உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. சடனாக ஒரு பேபி ஓடி வருது. கூப்பிடுறது டடா அப்படி கூப்பிடுறது. இப்போ நான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு அந்த பையன். அவ்வளோ க்யூட்டாக ஒரு 4 years ஒரு பையனுக்கு ஓடி வந்து ஓடி பார்க்குறான். டேட்டா எங்கே போயிட்டேன் உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேக்கு இப்படி ஒரு பையன் ஹாஸ்டல் பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அது அடாப்டர் சன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, அது அடாப்டர் சன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. டேக்கு நான் மேரேஜ் ஆகலை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறாரு. எனக்கு அவன் தப்பாக நினச்சி கூட சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறவங்க தூக்குறாங்க. செல்லம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. டேட்டா எங்கே போயிட்டா 3 டேஸாக உனக்கு காணும் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. அதுவா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஃபேவரட் பர்சன் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டாங்க, அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்க வேண்டியதாக போயிடுச்சு சொல்கிறாங்க. அவங்க எங்கே சொல்லிட்டாங்க, தோ இங்கே அப்படி காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஜிம்மின்னு இருக்காங்க. வா அப்படி ஜிம் பேபி பார்க்குது. என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுவீங்களே பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு ரியலாகவே ஏஞ்சல் தான் அவங்க சொல்கிறாங்க. ரியலாகவே ஏஞ்சல் அவங்க ஆமாம் ஏஞ்சல் தான். ப்ளீஸ் என்கிட்ட எனக்கு வந்து ஏஞ்சல் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்களா சொல்லி பேபி கேட்குது. பார்க்குறாங்க. கண்டிப்பாக திரும்ப பேபி தான் திரும்புகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மீட் மை சன் சொல்கிறாங்க. பேர் மின்மின் சொல்கிறாங்க. மின்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பேபி பார்க்க ரொம்ப அழகாக இருக்க பார்க்குறாங்க. ஹாய் மின்மின் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது. என்ன தூக்குங்க அப்படி சொல்லிட்டு பேபி அதுக்கு ஹேண்ட் காட்டு ஜிம் பார்க்குங்க. அதை சொல்கிறாங்க. தூக்குங்க சொல்லி பேபி கேட்குது. நம்ம தூக்கு சொல்கிறாங்க. பேபி தூக்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ கால் யூ மம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அமைதியாக இருக்காங்க. ஜிம் டேவும் காய் பார்க்குறாங்க. நீ பர்மிஷன் கேட்குறேன், நீ கூப்பிட சொல்கிறாங்க. அப்படியே காய் சொல்கிறாங்க. ஆமாம் நீ கூப்பிடு, உனக்கு அது உரிமை, நீ கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. அவன் குழந்தை தானடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அம்மானு கூப்பிடவா ஆசை கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கூப்பிடாதானே ஆசையாக இருந்திருக்கும். தண்டை குழந்தை கூட இல்லை, இறந்து போயிடுச்சு. ஆனால் அட்லீஸ்ட் இந்த குழந்தையோ ஜிம் பார்க்குறாங்க. வணக்கம் மம்மானு கூப்பிடு. ஓகேண்ணா நீ கூப்பிடலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி நான் கூப்பிடுவேன், நான் அவங்க கூப்பிட்றேன் மம்மா அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை விட அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு உங்கள் நோஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் பேபி தான் ஜிம் நோஸ் வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க. பாரு அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, நீ அப்புறம் பேசுறியா, நான் கூட்டிகிட்டு போய் உங்களை இஷ்டத்துக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. போட்டடா இப்போ தானே காமிச்சா அதுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என் கூட ப்ளே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ளே பண்ணலாமா அதுக்கு பேபி கேட்குது. ஜீவனும் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம், நைட்டு ப்ளே பண்ணலாம் ஓகேவா. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கூட சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட்டு பேபி வாங்கி காய்ட்டு வந்தால் நீ ப்ளே பண்ண சொல்லிட்டு ஜிம்மி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி வரவங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய ரூம் தான். ஜிம்மி பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. என் ரூமுக்கு பக்கத்து ரூம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அந்த ரூமில் தான் இருப்போம், உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ளட்டி ரூமில் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ நீ ஃப்ரீயாக தான் இருக்க, நீ சிங்கிளாக இருக்க, இதுக்கப்புறம் நீ யாரோட ஒய்ஃபும் இல்லை, நீ சொல்லல நான் என்னோட பர்சனல் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் நீ என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க. யூ ஆர் மைன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷுகர் ஆகிட்டுருக்கோம். அது சொல்கிறாங்க யூ ஆர் மைன் நான் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம்முக்கிட்ட. ஜிம்முக்கு ஒரு மார்க் ஒரு இருக்குங்க பாருங்கள் சொல்கிறாங்க. யூ ஆர் மைன் அப்படி சொல்லிட்டு டே தான் கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் டே அதை சொல்கிறாங்க. டே கிட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு